மேவினுக்கு விளக்கமறியல் நீடிப்பு பிரசன்ன மெல்ரோய்க்கு திறந்த பிடியானை என்பதான செய்தி. வீரகேசரி பத்தின தகவலை எடுத்துக்கொள்கிறோம். கலனி கிருபத்குட புதிய நகர திட்டத்துக்கு அமைய கையகப்படுத்தப்பட்ட காணியொன்றை 2010ஆம் ஆண்டு போலி ஆவணம் தயாரித்து தனியாருக்கு விற்பனை செய்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா உள்ளிட்ட 4 விளக்கமறியல் காலம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருப்பதான தகவல் தரப்படுகிறது. இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மகர நீதவான் காஞ்சனா நிரஞ்சலாடி சில்வாவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. இதனைவிட இந்த விவகாரத்தில் கைது செய்ய முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர, கலனி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர்களான மெல்ரோய் பெரர் ஆகியோரை சிஐடியினர் தொடர்ந்தும் தேடி வருகிறார்கள். அவர்கள் தமது வதிவிடங்களில் இல்லை என நீதவானுக்கு சிஐடியினர் அறிவித்து அந்த மூவர் தொடர்பிலும் வெளிநாட்டு பயணத்தடையும் பெற்றிருக்கிறார்கள். அவர்களின் சொத்துக்களை முடக்க நடவடிக்கை எடுப்பதற்காக அவர்களுக்கு திறந்த பிடியாணை பிறப்பிக்குமாறு நேற்று சிஐடியினர் மன்றை கூறியிருந்தார்கள். அதனை ஏற்றுக்கொண்ட நீதவான் பிரசன்ன ரணவீர மற்றும் மெல்ரோய் பெரர் ஆகியோருக்கு திறந்த பிடியாணையை பிறப்பித்திருக்கிறார். குறித்த மோசடி செய்தி விற்கப்பட்ட காணியின் தற்போதைய உரிமையாளரான நவீன் வீரகோன், முன்னாள் பொதுமக்கள் தொடர்பாடல் அமைச்சர் மேவின் சில்வா, கிரணி பிரதேச சபையின் அப்போதைய தலைவர் ஜெயந்த் கப்ரால் மற்றும் சிங்கப்பூர் சரத் எனப்படும் தொன் சரத்குமார் ஆகியோரை இவ்வாறு விளக்கமறியல் வைக்க நீதவான் உத்தரவிட்டிருந்த நிலையில் நேற்று அவர்களது விளக்கமறியல் காலம் மேலும் நீடிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கலாம்.